இந்த ஊர்ல மத்தவங்க எல்லாம் மானத்தோட வாழ்றதா இல்லையா? ஏப்பாரு இல்லாம இப்படி பெண்களை தனி நினைச்சு வளர்த்து வச்சிருக்கிறியே, என்ன துணிச்சல் இருந்தாலும் வளர்ந்த வயல உன் பொண்ணு கை நீட்டி அடிச்சிருப்பாயா? யோ சிதம்பரம்ல, என்ன என்ன கிழக்குறேன்னு நினைச்சியா? நான் மனசு வச்ச இந்த ஊர்லயே நீ இருக்க முடியாது. முழிச்சு கட்டிப்படுத்த மறுதலை பார்ப்பேன். அறுதலை பெண்களை பெற்று வச்சிருக்கிறதுக்கு இன்னும் நாக்கு பிடிக்கிட்டு சாகாம இப்படி பெரிய மனுஷன் மாதிரி ரோசம் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறீங்க. லட்சுமி, நாட்டாம் கருக சொல்றதுல உண்மைதானா? அவர் மகனை கை நீட்டி அடிச்சியா? சொல்லு, உண்மையை சொல்லு. பாவி பொண்ணு, இந்த மாதிரி ஊர் மும்பையா வலைக்கு வாங்கிருக்கா? எனக்கு மகா பொண்ணு, இனிமே ஊர் மும்பைக்கு போக மாட்டேன்னு சொல்லு. சொல்லு சொல்லு, ஊர் மும்பைக்கு போகாதே, போகிறேன்னு சொல்லு. அப்பா நிறுத்துங்க, ஏன் அக்கா அடிக்கிறீங்க? அவனை நீங்க எப்படி அடிக்கலாம்? பார்வதி, நீ உள்ள போ. உங்க ரெண்டு பேராரையும் ஊரார்கிட்ட கேட்கிற ஏச்சு பேச்சு போதும் எனக்கு. போகல முடியாது, போக முடியாது. அக்கா அடிச்சதுக்கு என்ன காரணம் முதல்ல சொல்லுங்க. நாட்டாமக்கார மகனே, ஒரு வயசுக்கு வந்த போது தொட்டு அடிச்சாலாது செய்யலாம். அப்படி அடிச்சது உண்மைதான், காரணமா தான். அக்கா, அங்க என்ன நடந்ததுன்னு நீ சொல்லி இருக்க கூடாது. பாத்தீங்களாப்பா, அங்க நடந்த அக்கிரமத்தை அவளால சொல்ல முடியல, சொல்ல சக்தி இல்லை. ஊமையா பிறந்த பாவத்துக்கா அவ இப்ப இந்த தண்டனை அனுபவிக்கிறா. இப்படி 4 தடவை ஆம்பளையோட சரிசமானமா நடுத்தருவில் நின்று சட்டை போட்டா உங்க அக்காவுக்கு ஊராரே சரியான தண்டனை கொடுத்துடுவாங்க. போத நிறுத்துங்க. வழியில போற பெண்களை மடக்கி சேலையை பிடிச்சு இழுத்து, சிறையை பிடிச்சு இழுத்து வம்பு செய்யறா. எங்களால எத்தனை நாளைக்கு தான் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? அவன் தப்பு செய்யறா எங்க கிட்ட வந்து சொல்றது? வீட்டுக்கு பெரியவங்க நாங்க இல்ல? ஆமா பெரியவங்க. நீங்களே இதெல்லாம் தூண்டி விட்டுட்டு இப்ப நியாயம் கேட்க வந்துட்டீங்களா? என் பொண்ணு நிதானிச்சு பேசு. அவ இதெல்லாம் புத்தி தெரிஞ்சா செய்யறான். அவன் கிராக்கு பிள்ளைங்கிறது எல்லாருக்கும் தெரியுமே. உங்களுக்கும் தெரியுமில்ல. அவனை வீட்டுல வச்சு பூட்டி வைக்கிறது, அனாவசியமா வெளியில வந்து குறும்பு செஞ்சா இதுவும் நடக்கும் இன்னமும் நடக்கும். என்னம்மா பேச்சு நீளுது? போத நிறுத்துங்க, முதல்ல வெளியில போங்க. போய் சிதம்பரம், தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. போயிருங்க. போறேன்யா, போறேன். உன் பொண்களை நீ கண்டிச்சு வைக்கல, விவகாரம் உன் வீட்டு வரைக்கும் வராது. ஞாபகம் வச்சுக்க. லட்சுமி, உன்னை கண்மூடித்தனமா அடிச்சிட்டமா, என்ன மன்னிச்சு. நீங்களா? அடடே, இது உங்க ஊடா? ஐயோ, மழையில இப்படி சுத்தமா நனைஞ்சு போயிட்டீங்க. ஐயோ, இப்படி பேசாம பாத்துக்கிட்டே நிக்கிறீங்களே. இப்ப என்ன செய்யறது? உங்களை உள்ள கூப்பிட்டா அப்பா அம்மா எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்களா? தயவுசெய்து போயிடுங்க. என்னது, மழைக்கு பயந்து ஒண்ட வந்தா இப்படித்தான் விரட்டாதா? நான் போக மாட்டேன். உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு, ஐயோ, உள்ள கூப்பிடுறதுக்கும் பயமா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு கூட தான் ஒண்ணும் புரியல. ஒண்ணு செய்ய, நேரம் உங்க அப்பா கிட்ட போய், அப்பா யாரோ தெரியலப்பா, மழைக்கு பயந்து வாசல்ல வந்து நிக்கிறா. நிக்கிறா? சரி சரி நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சீக்கிரமா வர சொல்ல. அடாடாடா, நீங்க நிக்கிற போவுள்ள சொல்லுறது. அப்பா யாரோ தெரியல, மழையில நனைஞ்சுக்கிட்டு வாசல்ல நின்னுகிட்டு இருக்காரு. பார்த்தா பாவமா இருக்குப்பா. உள்ள வாங்கன்னு கூப்பிடதானமா? இல்லப்பா, நீங்களே போய் கூப்பிடுங்க. பைத்தியக்கார பொண்ணு. அடே, என்ன இப்படி மழையை நனைஞ்சுக்கிட்டு நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இல்லைங்க, பரவாயில்லைங்க. பூச்சை போடாம வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? சும்மா உள்ள வாங்க. வாங்க. என்ன இப்படி உடம்பெல்லாம் ஒரேடியா நனைஞ்சு போச்சே? மழை இல்ல, நம்ம வீடு மாதிரி நினைச்சுங்க. ஆமா. பார்வதி, தவளை ஓடிக்க துண்ணு கொண்டாந்து கூடமா? வேண்டாங்க, உங்களுக்கு என்னத்துக்கு வீண் சிரமம். பரவாயில்லைங்க, உட்கார் வாங்க. வாங்க. ஆமா, நமக்கு எந்த ஊர் பக்கம்? அல்லிக்குளம். அல்லிக்குளமா? அல்லிக்குளத்துல நீங்க யார் வீடு? பெரியமராஜ் சார் சுப்பியா பிள்ளைன்னு கேள்விப்பட்டது. ஆமா, அவர் மகன். அடே, நம்ம சுப்பியா பிள்ளை மகன் தானே நீங்க? அவர் நமக்கு ரொம்ப வேண்டியவராச்சுங்களே. மரகதா, மரகதா. என்னங்க? தம்பி யார் தெரியுமில்ல? தெரியலையே. நம்ம அல்லிக்குளம் பெரியமராஜ் சார் சுப்பியா பிள்ளை இல்ல, அவங்க பிள்ளைதான். அப்படியா? என்ன தம்பி ஒரேடியா நனைஞ்சு போயிருக்கீங்க? ஒண்ணு இல்லைங்க, இந்த பக்கத்து கிராமங்கள் எல்லாம் பாக்கலான்னுட்டு மோட்டர் சைக்கிள்ல வந்தேன். திடீர்னு மழை பிடிச்சி. அடடே, தாகத்துக்கு ஏதாவது சாப்பிடுறீங்களா? பரவாயில்லைங்க, ஒண்ணு வேண்டாம். ஏன் தம்பி, அப்பா தவறி போய் இப்ப 6-7 வருஷம் இருக்காது? சரியா 6 வருஷம் ஆகுதுங்க. ஆமா, ராசு நிர்வாகம் எல்லாம் இப்ப நீங்க தான் பாத்துக்கிட்டு வரீங்களா? இல்லைங்க, நான் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணன் அம்மாவும் தான் இப்ப எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. அப்படியா? ஏன் தம்பி, உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சுத்து வட்டாரத்துல அல்லிக்குளம் ராசோடு சம்பந்தம் செய்துக்கிற தகுதி
எந்த குடும்பத்துக்கு இருக்கிறதா தெரியல. உங்க அந்தஸ்துக்கு தக்கபடி பொண்ணு எடுக்கணும்னா வெளியில தான் நீங்க கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கணும் இல்லைங்களா தம்பி? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நல்ல குடும்பமா இருந்து அழகும் குணமும் உள்ள பொண்ணா கிடைச்சா அவங்க ஏழையா இருந்தா கூட பரவாயில்ல, நாங்க சம்பந்தம் செய்துப்போம். நீங்க சொல்லிடலாம் தம்பி. இந்த காலத்துக்குள்ள பெரியவங்க அந்தஸ்து சம்பிரதாயத்தையும் விட்டுருவாங்களா? பணத்தை பொறுத்துதான் அந்தஸ்துங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. என்ன பொறுத்த வரையில எனக்கு எது சரின்னு படுதோ, எனக்கு எது விருப்பமோ அதைத்தாங்க நான் செய்வேன். இப்ப அப்படி சொல்லிடலாம் தம்பி. நாளைக்கு எல்லாம் நெருங்கி வர்றப்போ பெத்தவங்க பெரியவங்க சொல்ல தட்டி நடக்க முடியுமா என்ன? பெத்தவங்க சொல்லுக்கு கட்டுப்படணுங்கிறதும் மரியாதை கொடுக்கணுங்கிறதும் நியாயம்தாங்க. ஆனா கல்யாணங்கிற பிரச்சனை வரும்போது எங்க சம்மதமும் முக்கியம் இல்லைங்களா? பெரிய படிப்பு படிச்சாலே இப்படித்தான் தம்பி பேச தோணும். ஆனா கிராமத்து பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவ்வளவு சுலபமா மாத்திர முடியுமா என்ன? முடியாம என்னங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்களேன் எல்லாமே மாறி போயிடும். அடடே, மழை விட்டு போச்சு போல இருக்கு. இன்னும் தூரிக்கிட்டு தானே இருக்குங்க. சுத்தமா மழையில நனைஞ்சாச்சு. இனிமே இந்த தூரலுக்கு பயந்தா முடியுமா? நான் வர்றேங்க. முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்களே. பரவாயில்லைங்க, இன்னொரு முறை இந்த பக்கம் வரும்போது இங்க தங்கி விருந்தே சாப்பிட்டு போறேன். இந்த பக்கம் வந்தா கட்டாயம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகணும். ஆகட்டுங்க. வீட்டுல எல்லாரையும் விசாரிச்சதா சொல்லுங்க தம்பி. நல்லதும்மா, நான் வர்றேன். வர்றேன். உங்க கவனம் வருதே, உங்க அப்பா இல்ல எங்க அத்தான் என் மேல அவ்வளவு பிரியம். சுமார் 5 வருஷம் இருக்கும். பொங்கல் திருவிழா நினைக்கிறேன். இந்த வேஷம் கட்டுற பசங்க இல்ல அவங்க எல்லாம் உள்ளரே வந்துட்டாங்க. அப்ப அக்கா இல்ல ஒரே விளையாட்டாங்க. அது எப்படி போதுண்டா, இந்த பழைய கதை பேசுற புத்தி உனக்கு எப்பதான் போகுமோ? நல்லா சொன்னீங்கம்மா. இதேதான் இப்ப சொல்ல வந்தாரு. இந்த கதை களத்து மேட்ல வேலை செய்யறவன்ல இருந்து தண்ணி இறைக்கிற வரையில சொல்லிவிட்டாரு. நல்ல கதை 4 பேர்கிட்ட சொல்லத்தான் வேணும் இல்லையாக்கா? எதையாவது பேசிக்கிட்டு இருக்காது. அண்ணாமலை, இந்த வருஷம் நம்ம வீட்டுல எப்படியும் சுபகாரியம் நடந்தே ஆகணும். அதனால கல்யாணத்தை முடிச்சிடணும்னு இருக்கேன். அக்கா என்ன வற்புறுத்தாத. 38 வருஷமா நான் கல்யாணமே இல்லாம காலத்தை ஓட்டியாச்சு. என் உடம்பு இருக்கிற சக்தியும் மிராஜ் வேலையை பார்த்து எல்லாம் போச்சு. மிஞ்சி மிஞ்சி நான் எவ்வளவு நாள் இருக்க போறேன்? ஒரு 50 வருஷமா 60 வருஷமா நான் இப்படியே காலத்தை ஓட்டுறேன். எனக்கு வேண்டாம், முடியல, விட்டுரும். உன் அழகுக்கு கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சல். நான் உனக்கா சொன்னேன்? ராமு கல்யாணத்தை பத்தி இல்லையா சொன்னேன்? ஓ, ராமுக்கு சொன்னியா? ஆமா ஆமா, அவனுக்கு தேவைதான். என்னடா ராஜாப்பையில என்ன மாதிரி பொண்ணு வேணும்? படிச்ச பொண்ணா, பணக்கார பொண்ணா, பட்டிக்காட்டு பொண்ணா, பதிவுசான பொண்ணா? சொல்ற என்கிட்ட சொல்ற. என்ன கேட்டா எப்படி மாமா? அம்மா எப்படி முடிவு பண்றாங்களோ அதான் எனக்கு பிடிக்கும். ராமு, கலியுகத்துல உன்ன மாதிரி ஒரு புள்ள அமையறது ரொம்ப கஷ்டம் இல்லக்கா? டேய், நேரத்தை வீணாக்காம நான் சொன்னேன்னு நம்ம உள்ளூர் ஜோசியர்கிட்ட 4-5 ஜாதகத்தை வாங்கிட்டு வா. உள்ளூர் ஜோசியம் கிட்டியா? அவன் செஞ்சு வச்ச கல்யாணம் எது நேரா வீட்டுக்கு வந்திருக்கு. எல்லாம் கோர்ட்டுக்கும் பஞ்சாயத்திலையும் போய் அப்படி நிக்குது. முடிவே தெரியல. இன்னும் புரியலையா? நான் ஏன் இவ்வளவு நாள் ஒண்டி கட்டையா இருக்கிறேன்? மொத என் ஜாதகத்தை அவர்கிட்ட தான் காமிச்சேன். அக்கா, உனக்கு நல்ல இடத்துல சம்மந்தம் வேணும், அவ்வளவுதானே? விட்டுரு. அன்னைக்கு அள்ளிக்குளத்துல இருந்து அந்த தம்பி வந்திருந்ததே, அது சொன்னதை கவனிச்சிங்களா? குணமும் அழகும் பொருந்திருந்தா அதுவே எங்களுக்கு போதும். பணம் பெருசு இல்லைன்னு சொல்லிச்சேன். நாம அவங்க கிட்ட சம்பந்தம் கட்டி எழுதுனா என்ன? ஒருவேளை நம்ம லட்சுமிக்கு அதிர்ஷ்டம் இருந்தா. உனக்கு என்ன பைத்தியமா மரகதான்? அவங்க அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? பேச முடியாத நம்ம ஊமை பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு அவங்களை கேட்கறதே தப்பு. அப்படின்னா நம்ம பார்வதிக்காவது அந்த இடத்துல முயற்சி செய்யுங்களேன். நீங்க எதுக்கும் எழுதி போடுங்க. சரி, உன் ஆசையத்தான் என் கெடுப்பானே. இப்பவே நான் கடுதாசி எழுதி போட்டுறேன். அம்மா, இப்ப என் கல்யாணத்துக்கு என்னம்மா அவசரம்? முதல்ல அக்காவுக்கு ஏதாவது வழி ஏற்பட்டாதான் நான் என் கல்யாணத்தை பத்தி நினைக்க முடியும். பார்வதி, நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணுமா? உன் அக்கா நல்லா இருக்கணும்னு பெற்றவங்க நாங்க நினைக்காம இருப்போமா? என்ன செய்கிறது? அள்ளிக்குளம் ராஜ்தார் குடும்பத்துல உன் அக்காவுக்கு சம்பந்தம் கேட்டு எழுதுறது நமக்கே நல்லா இருக்குமா? என்ன, அள்ளிக்குளம் மிராஸ்தார் வீட்டுக்கா? ஆமாமா, ஏதோ பிரார்த்தம் இருந்தா உனக்காவது நடக்கட்டுமேனு தான் நாங்க ஆசைப்படுறோம். என்னம்மா? அக்கா, உன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் கல்யாணமே செய்துக்க போறேன். தனக்கு கல்யாணமே கிடையாதுன்னு அவன் முடிவு செய்துட்டா போல இருக்கு. என்ன செய்கிறது மரகதம்? அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏட்டா அண்ணாமலை, இந்த கடிதம் எழுதியிருக்காரு சிதம்பரம் பிள்ளை. அவர் பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. எங்கேயும் கேட்கல, இப்ப என்ன கேட்டுட்டு இருக்கிறேன். சிதம்பரம் இல்ல யார் தெரியுமா? ஏக்கா, வாஜராஜபுரம் 8 வீட்டுக்காரங்கன்னு சொல்லுவாங்க இவங்கள. இந்த 8 வீட்டுல 6 வீட்டுக்காரங்க நிலத்தை நம்ம அத்தான் தான் வாங்கி போண்டி ஆக்கிட்டாரு. அந்த 6 வீட்டுல மாட்ட வந்தா சிதம்பரம் பிள்ளை. 10 நாள் எழுதின மறப்பனா? எதையாவது உளராத.
பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா தான் இருக்கா. இந்த பொண்ணு என்ன, இந்த வம்சமே ரொம்ப அழகான வம்சமாச்சே. மொத்தத்துல அந்த வட்டாரத்துல இருக்கிற எல்லா பொம்பளையும் எனக்கு நல்லா தெரியும். பொம்பளை ஒண்ணு கவனம் வருது. அதே ஊர்ல ராஜபாரவ ரங்கநாயகன் ஒரு பொம்பளை 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சு? ஐயோ போதுமே ராமு, உன்கிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசணும். என்னம்மா? ஒண்ணு இல்ல, உன் கல்யாண விஷயமா சம்பந்தம் கேட்டு ஒரு லெட்டர் வந்திருக்கு. உன் விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் கூப்பிட்டேன். ஆமாண்டா ராமா, உனக்கு கல்யாணத்துக்கு வேலை வந்துருச்சு. ஏக்கா அந்த போட்டோ கூட அவ கண்ணு ஒண்ணு போதுமே உன்னை மயக்கிறதுக்கு. எப்படி பொண்ணு? என்ன ஏமாமா கேக்குறீங்க? அம்மா எப்படி சொல்றாங்களோ அப்படியே செய்யுங்க. இருந்தாலும் கல்யாணம் செஞ்சு போறவ நீதானே, பெண்ணு உனக்கு பிடிச்சிருக்கான்னு எங்களுக்கு தெரிய வேண்டாம்? அப்படி கேளுங்க ராமு. பாருடா, இன்னும் புரியலையா? பாரு, போட்டோவையா பார்த்து பண்ண நினைச்சிட்டு இருக்கோம். அவருக்கு பிடிச்சு போச்சு. அடுத்தது என்னக்கா? ராமு, இவங்களுக்கு ஆஸ்தி அதிகமா இல்லாத போனாலும் நல்லவங்களா இருப்பாங்க போல இருக்கு. பெண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சு போச்சுன்னா அப்புறம் அப்பில இருக்கா? பொண்ணு எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்கா, இந்த பொண்ணு லட்சுமி மாதிரி இல்ல, சரஸ்வதி மாதிரி இல்ல, நடுவுல இருந்து நிக்கிறா. பட்ட பட்டம் காரியத்தை முடிச்சிருக்க. ராமு, இந்த பெண்ணையே முடிச்சிட்டுமா? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனம்மா, உங்க விருப்பம் எப்படியோ அப்படியே செய்யுங்க. பலேடா ராஜா பயலே, ராஜா பயலே. ஏன் அண்ணாமலை, நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்ல விதமா செய்வாங்களா? இத பாருங்க, நம்ம கூட்டத்துக்கு தீனி போடுறதுக்கு ஒரு சமஸ்தான ராஜா வர கூட முடியாது. அவங்க ஏழப்பட்டவங்க தான். நம்ம தான் சரி கட்டிட்டு போகணும். கவனம் இருக்கா? உனக்கும் அத்தானுக்கும் கல்யாணம் நடக்கும்போது எனக்கு வயசு 5. அப்ப நம்ம கிட்ட மாத்திரம் காசு இருந்தது. கல்யாணத்துல நாதஸ்வரம் ஊதுனானே, அவனுக்கே பணம் பாக்கி. இவ்வளவு ஏன் 2வது பந்திக்கு எனக்கே சோறு கிடையாது. அப்படித்தான் இருக்கும். இந்த வீட்டுல உன்னை இருக்க வச்சேன் பாரு, அது என் தப்புடா. அதை பத்தி இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த பாருங்க, அத்தை விடு. நான் என்ன பண்றேன், நாளைக்கே பொண்ணு நேரா பார்த்து நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சிதம்பரம் பிள்ளை கையில வெத்தரவாக துணிச்சுட்டு கல்யாணம் பேசி முடிச்சுட்டு வந்துருவேன். சுபசி சீக்கிரமா நாளைக்கே போய் நல்ல விதமா முடிச்சிட்டு வா. சரி, செலவு கொஞ்சம் தாராளமா காசு கூட. என்னது? எனக்கா கேக்குறேன்? நொடிஞ்சு போனவன் சம்பந்தின்னு சொன்னேன். என்னமாமா என்ன ரகலை பண்ணிட்டு இருக்கீங்க? வாசுவர, அண்ணனுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் ஏங்கிட்டு இருந்தியே. கவலையை விடு, அண்ணனுக்கு கல்யாணமே முடிஞ்ச மாதிரிடா. என்னது, அண்ணனுக்கு கல்யாணமா? வெரி குட். ஆமா, நாளைக்கு இந்த அண்ணா அவரை போறான். கல்யாண பேசி முடிச்சுட்டு வர போறானே. ஆமா தரே, இவதான் உனக்கு அண்ணியா வர போறவ. எப்ப ஏன் கல்யாணத்துக்கு நான் எனக்கு ராசி இல்லையே தவிர, மத்தவங்க கல்யாணம் தான் சொல்லு. நான் தான் பக்கத்துல நிப்பேன், செஞ்சு வைப்பேன். ஆமா.